நீங்கள் சைகையை மட்டும்தான் கேட்குறீங்க. அப்பாவை காணோம்னு தேடினார், அது கேட்கவே இல்லை நீங்கள் யாரும். ஆனால் சட்டமன்றத்தில் சினிமா மாதிரி வசனங்களை பேசுவது வந்து ஒரு அநாகரிகமான செயல். அது தேவையில்லாத ஒன்று. அது அவருடைய பண்பை, அவருடைய தகுதியை காட்டுகிறது, அல்லது தகுதியை இழந்து காட்டுகிறது என்று தான் நான் பகிரங்கமாக நான் சொல்ல முடியும். முதலமைச்சர் சட்டப்பேரவை முடிந்ததுக்கப்புறம் ஒரு சைகை ஒன்று செஞ்சது, அது பேசும் பொருளாக மாறிச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? மாண்புமிகு முதலமைச்சரை பொறுத்த மட்டிலும் நீங்கள் சைகையை மட்டும்தான் கேட்குறீங்க. அப்பாவை காணோம்னு தேடினார், அது கேட்கவே இல்லை நீங்கள் யாரும். பொதுவாக ஒரு குழந்தைக்கு அப்பா யாருன்னு அந்த அம்மா சொன்னால் தான் தெரியும். அது நானாக இருந்தாலும் அப்படி தான். எங்கள் அப்பா சொன்னால் எங்கள் அம்மா சொன்னால் தான் எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சிருக்க முடியும். ஆனால் சட்டமன்றத்தில் சினிமா மாதிரி வசனங்களை பேசுவது வந்து ஒரு அநாகரிகமான செயல். இதை இப்படி கை காட்டியிருந்தால் வேறு யார் இருந்தால் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருப்பாங்க. ஆனால் எந்த இடத்துல செய்யக்கூடாதோ, யார் சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் தவிர்த்து விட்டு இப்பொழுது இந்த மாணவிக்கு நடந்த உயர்கல்வித்துறை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அண்ணன் செங்கோட்டையன் போன்ற வார்த்தைகள் பேசுவதாக இருந்தாலும் சரி, இவருடைய மக்கள் நலனின் அக்கறை இல்லை. அப்பா யாருங்கிறத தேடுறது வந்து ஒரு அது மட்டும் இல்லை. சட்டமன்றத்தில் பேசுவது என்பது அது தேவையில்லாத ஒன்று. அது அவருடைய பண்பை, அவருடைய தகுதியை காட்டுகிறது, அல்லது தகுதியை இழந்து காட்டுகிறது என்று தான் நான் பகிரங்கமாக நான் சொல்ல முடியும். இப்படி சைகை காட்டுவது என்பது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது. அதுவும் சட்டமன்றத்தில் கண்டனத்துக்குரியது. உயர்கல்வித்துறை அமைச்சரை பொறுத்த மட்டும் நான் யாரையும் தனிப்பட்ட விமர்சனம் செய்வதில்லை. நான் அந்த வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த காட்சியை பார்க்கும்போது நடந்ததா இல்லையா, அல்லது வீடியோவில் மார்ஃபிங் பண்ணியிருக்காங்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அதை பார்க்கும் பொழுது, வைரலாகி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கும்போது இதை அவர் தவிர்த்திருக்க வேண்டும். அதாவது ஒரு பெண் குழந்தைகளாக இருக்கும்போது யோகா பண்ணும்போதோ அல்லது மாரத்தான் போயிட்டு வரும்போதோ அது ஷூ சாக்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. உண்மையிலே இது வந்து அப்படி நடந்திருந்தால் அது கண்டனத்துக்குரியது.